அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். எல்லா மனிதனுக்குமே ஜாதக கட்டத்தில் ஒரு அதிர்ஷ்ட பாதம் என்பது உண்டு. அந்த அதிர்ஷ்ட பாதத்தில் போய் கிரகங்கள் உட்கார்ந்தால் அவர்கள் இயற்கையான யோகசாலிகள். அப்ப அது அவங்களுடைய கர்ம வினையை பொறுத்தது. நம்ம என்ன செய்யணும்னா, எப்பயுமே கிரகங்கள் மூவிங் என்று சொல்லக்கூடிய கோச்சாரத்தை நம்ம தினமும் பார்த்துதான். அப்ப தினமும் பார்த்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வரும்போது, ஒவ்வொரு இந்த கட்டத்திலும் எந்த இடத்துல அந்த அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட பாதம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கட்டத்திலும் இருக்குது. எந்த கட்டமுமே என்ன சொன்னோம்னா லோஃபர் கட்டம் கிடையாது. அதை உங்களுக்கு எட்டுக்குடையவனாக இருந்தாலும் அந்த இடத்தில் என்ன சொன்னா, நீங்கள் எட்டுக்குடையவனுடைய கட்டத்தில் அதுல இருக்கிற ஒரு பாதத்தில் உங்களுடைய தனஸ்தானாதிபதியோ உங்களுடைய அவஸ்தானாதிபதியோ உங்களுடைய எட்டுக்குடையவரோ மூவ் ஆகும் போது அந்த பாதத்துல என்ன சொல் மாசகிரகம் என்று சொன்னால், மாசகிரகம் என்ன 3 நாள் இருப்பார்ல, அதுல ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கினாலுமே என்ன சொன்னா கண்டிப்பாக அடிச்சிடும். இதுதான் இந்த அஸ்ட்ராலஜி என்ன சொன்னா சிங்கப்பூர் மலேசியாவில் ரொம்ப மைண்டூட்டா ஒரு ஜோதிட முறை படிக்கிறாங்க. நம்ம நம்மளுடைய ஆதிபத்தியத்துல நம்ம எப்படி அந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியங்கள் நம்ம இருக்கிறதா என்று பார்ப்போம். நம்ம தமிழ் கலாச்சாரத்துல பராசரர் முறையில நமக்கு என்னங்கிற ஒரு ஆய்வு பண்ணதுல அதில் கிடைச்ச ரகசியம், அந்த ரகசியம் என்பது என்ன சொல்லலாம்னா, ஒரு விதத்தில் ஓரளவு மேக்சிமம் புதிதாக ஜோதிடம் படிக்கிறவர்களுக்கு தெரியாது. கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுங்க. இப்ப மேசத்தில் மேசத்துல பரணி 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், கார்த்திகை 1ஆம் பாதம். இந்த பாதத்தில் உங்களுக்கு கிரகம் இருந்தால் நீங்க ஒரு லக்கி மேன் தான். மேசத்துல பரணி 3, 4 கார்த்திகை 1 உங்களுடைய லக்கண புள்ளி உட்கார்ந்திருந்தால், ஏதோ ஒரு லக்கண புள்ளியா இருந்தாலும் பரவாயில்ல, உட்கார்ந்திருந்தால் அது உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லா பெரிய யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கிட்டுங்க. மேசத்தில் பரணி 3, 4 கார்த்திகை 1. அதற்கு அடுத்து சிம்மத்தில் என்ன சொல்றான்னா பூரம் 3, பூரம் 4, உத்திரம் 1. சிம்மத்துல பூரம் 3, 4, உத்திரம் 1. தனுசுல உராடம் 3, 4, உத்திராடம் 1. இதுல உங்களுக்கு கிரகம் இருக்கான்னு பாருங்க. எனக்கெல்லாம் இல்லை. காரணம் அந்த அந்த கடவுளுடைய கொடுப்பனை நமக்கு வேணும் இல்லையா? கடவுளுடைய கொடுப்பனை இருந்தா தான் நம்ம அதை அனுபவிக்க முடியும். இல்லைன்னா ஓகே, அந்த காலங்களில் அந்த கிரகங்கள் நமக்கு சாதகமான கிரகங்கள் இந்த நட்சத்திரத்தில் திடீர்னு நமக்கு பணம் வரும், சொல்ல முடியாது. அப்ப நம்ம அன்னைக்கு இதை பத்தி எல்லாம் சிந்தனை பண்றோம். வரலைன்னா ஏன் வரலன்னா 1000 கேள்விகளும் 1000 பிரச்சனைகளையும் நம்ம மனசுல சிந்திச்சுட்டு இருப்போம். வரலைன்னா நிறைய ரிசர்ச் பண்ணும், வரலைன்னா நிறைய கடவுளை கும்பிடும், வந்தாச்சுன்னா என்ன சொன்னா நம்ம நிறைய கடவுளை கும்பிட மாட்டோம். இதுதான் நம்மளுடைய உண்மையான இயற்கை. ஏன்னா அதனால அதற்கடுத்து ரிஷபத்தில் கார்த்திகை 4ஆம் பாதம், ரோகிணி 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். கார்த்திகை 4ஆம் பாதம், ரோகிணி 1ஆம் பாதம், ரோகிணி 2ஆம் பாதம். இந்த இடத்தில் உங்களுக்கு கிரகம் இருக்குதான்னு பாருங்க. இல்ல அந்த இடத்துல கிரகம் வரும்போது நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க. அதுல யாரு உங்களுடைய 2ஆம் இடமோ 5ஆம் இடமோ 8ஆம் இடமோ 11ஆம் இடமோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வளமையை கொடுக்கூடாது. 2ஆம் இடம் தனஸ்தான அதிபதி, 5ஆம் இடம் ஆசையை பூர்த்தி பண்றது, 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம், 11ஆம் இடம் என்பது லாபம். இந்த இடத்திற்கு வரும்போது
அப்ப ரிஷபத்தில் வந்து கார்த்திகை 4, ரோகிணி 1, 2 வந்து அதிர்ஷ்டத்திற்குண்டான பாதம், அதிர்ஷ்டத்துக்குண்டான பாதம். அதே மாதிரி கண்ணியில உத்திரம் 4, உத்திரம் 4, அதற்கடுத்து அஸ்தம் 1, 2 பாதத்தில் கிரகம் இருக்கிறதா பாருங்கள். இருந்தால் நீங்கள் ஒரு யோகசாலிதான். அதற்கடுத்து மகரத்துல வந்து என்ன சொல்றான்னா, உத்திராடம் 4, திருவோணம் 1, 2 அந்த பாதங்களில் ஏதாவது கிரகம் இருக்கிறதா என்று பாருங்கள். அது வந்து ஒரு யோகமானது. ஏன்னா வந்து என்னுடைய 2வது குழந்தைக்கு திருவோண நட்சத்திரத்துல வந்து கிரகம் இருக்குது. அப்ப அது இந்த அளவுக்கு வந்து இப்ப ஒரு லேட்டஸ்டா வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஒரு எக்ஸாம் ஜிப்பர் மருத்துவமனையில பாண்டிச்சேரியில நடந்தது. இந்த வருஷம் பிஜி 3வது வருஷம் முடிக்க போகுது. 23ஆம் தேதி முடியுது. அதுக்குள்ள எக்ஸாம் கால்ஃபர் பண்ணா போகட்டுமா அப்படின்னுச்சு. சரி கால்ஃபர் பண்ணா எழுதுங்கன்னு இறைவனர்ல கிடைச்சிருச்சு. டிசம்பர் 2ஆம் தேதி ஜாயின் பண்ணணும். அப்ப ஒரு லக்னாதிபதி வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருக்கும்போது, அந்த குறிப்பிட்ட இடத்து பாதத்தில் இருக்கும்போது ஒரு பெரிய லக்கு கிடைக்குது. ஏன்னா லக்னாதிபதி திருவோண நட்சத்திரத்துல போய் வந்து என்ன சொன்னான்னா வந்து 1ஆம் பாதமா 2ஆம் பாதம் தெரியல, 3ஆம் பாதம் கிடையாது, 3 நாள்ல கிடையாது. அப்ப அந்த 1ஆம் பாதமோ 2ஆம் பாதமோத்துல இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச பிறகு அது வந்து எப்படி உயர்ந்தது என்பதற்கு இயற்கை கொடுத்த வரம் என்பது ஒண்ணு இருக்குது. அந்த வரத்தை வாங்கி வரணும். இது வந்து என்ன சொல்றான்னா, ரிஷபத்தில் வந்து கார்த்திகை 4, ரோகிணி 1, 2, கன்னியில வந்து என்ன சொல்றான்னா வந்து உத்திரம் 4, அஸ்தம் 1, 2, மகரத்துல வந்து என்ன சொல்றான்னா உத்திராடம் 4, திருவோணம் 1, 2, அதுக்கடுத்து மிதுனத்துல வந்து என்ன சொல்றான்னா வந்து திருவாதிரை 4, புனர்பூசம் 1, 2, புனர்பூசம் 1, 2, அதற்கடுத்து துலாத்துல வந்து என்ன சொன்னா சுவாதி 4, அதற்கடுத்து விசாகம் 1, 2, விசாகம் 1, 2. எனக்கெல்லாம் வந்து என்ன சொல்றான்னா வந்து சுவாதியிலே வந்து என்ன சொல்றான்னா ஒரு கிரகம் இருக்கு. அது அதோடைய யோகத்தை நம்ம அனுபவிக்கிறோம். அதற்கடுத்து என்ன சொல்றான்னா வந்து கும்பத்துல சதயம் 4ஆம் பாதமும் பூரட்டாதி 1, 2 பாதங்களிலும் கிரகம் இருந்தால், அல்லது கிரகத்தை மூவ் பண்ணும் போது நீங்கள் வந்து ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் காத்திருக்குமாம் கொக்கு என்று சொல்லக்கூடிய நிலைமையை கடைபிடிங்க. ஒருத்தனுக்கு நிரந்தரமா இருக்கான். நம்ம வந்து என்ன சொன்னா சுத்துக்கள் வரும்போது 2ஆம் இடம் என்னைக்கப்பட்டிருந்தாலும் சுத்தி வரும். அதற்கடுத்து என்ன சொன்னா வந்து 5ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 4 இதுல ஏதாவது வந்து கண்டிப்பாக ஒரு அதிர்ஷ்டம் வந்து நமக்கு இருக்கும், இல்லைன்னா நமக்கு கிரகம் உட்கார்ந்துருக்கும். இதை கொஞ்சம் நுண்ணிமா பார்த்து வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும். அதற்கடுத்து கடகத்துல புனர்பூசம் 4, பூசம் 1, 2, கடகத்தில் வந்து புனர்பூசம் 4, பூசம் 1, 2. விருச்சிகத்துல வந்து என்ன சொன்னான்னா வந்து விருச்சிகத்துல வந்து என்ன சொன்னா விசாகம் 4, பூசம் 1, 2, அனுசம் 1, 2. மீனத்துல வந்து என்ன சொல்றாருன்னா வந்து புரட்டாதி 4, உத்திரட்டாதி 1, 2. இந்த இடங்கள் தான் அது நமக்கு ஒரு அதிர்ஷ்ட இடம். எல்லாத்துக்குமே அதிர்ஷ்ட இடம். அதுல போய் வந்து நம்மளுடைய கிரகங்கள் வந்து உள்ள போய் உட்கார்ந்து இருந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக உண்மையாவே அதிர்ஷ்டம். எனக்கெல்லாம் ரோகிணியில இருக்குது, சுவாதி 4ல இருக்குது, அனுசத்துல இருக்கு. இப்ப 3 இடத்துல இருக்கும்போது என்ன சொல்றான்னா அதோடைய உண்மைத்தன்மை நமக்கு தெரிகிறது. உண்மைத்தன்மை இல்லாமலாம் கிடையாது. அப்ப அந்த உண்மைத்தன்மையை வந்து நம்ம இப்படியெல்லாம் வந்து ஜோதிடத்துல வந்து நம்ம கட்டங்களுக்குள் இருக்கின்ற ரகசியங்களை தெரிந்து கொண்டால், ஏன்னா மறந்துடும். எல்லாத்துக்குமே என்ன சொல்றான்னா
நம்ம நம்ம கட்டத்துக்குள்ள இருக்கிற ரகசியங்கள் என்ன, நம்ம கட்டத்திற்கு வந்து எந்த மாதிரி ஆதிபத்தியத்துல வந்து நம்ம செயல்பாடு நடத்தணும். இப்ப வந்து ஒரு கோச்சார ரீதியா கிரகங்கள் எங்கெங்க பயணம் பண்ணிட்டு இருக்குங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். அப்படி பார்க்காம நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா, எந்த கோயிலுக்கு போனாலும் போனா வந்து கோவிலுக்கு போறதுனால நடக்காது என்று சொல்லவில்லை. நாம் நம்மளுடைய அந்த செயல்பாடுகள் வந்து நம்ம ஜாதக கட்டத்துல வந்து என்னென்ன கிரகம் எந்த இடத்துல இருக்குது, இன்னைக்கு என்ன அமைப்புல இருக்குதுன்னு நம்ம பார்க்காமலே இருப்பதுதான் ஜோதிடத்துறையுடைய ஒரு மைனஸ். சும்மா அதுக்கு பிறகு வந்து என்ன சொன்னானு இல்ல, அது வந்து நான் கவனிக்கல நீங்க சொல்லுவது பெரிய ஆபத்தானது. ஜோதிடம் படிக்கணும், ஜோதிடம் படிச்சு 10 ரூபா சம்பாதிக்கணும். ஒருத்தனை சொன்னா தான் உனக்கு என்ன அதிர்ஷ்டம் இருக்குப்பா, இந்த ஜாமியை கும்பிடு அப்படின்னு. இப்போ இந்த வந்தன நான் சொன்ன பாதங்களில் கிரகம் இருந்தால் அந்த நட்சத்திரத்திற்குண்டான தெய்வங்களை வழிபாடு பண்ணும்போது அவர் கிடைக்க வேண்டியது கிடைச்சிட்டு தான் இருக்கும். கிடைக்காதெல்லாம் சொல்லலாம் முடியாது. அப்ப இதைத்தான் ஜோதிடர் வந்து கொடுக்கணும். ஏன்னா வர்ற கிளையண்ட்டுக்கு இதெல்லாம் தெரியாது. எந்த கிளையண்ட்டுக்குவே ஜோதிடம் படிக்கிற அத்தனை இருக்கும் தொட்டு காட்டவில்லை என்று சொன்னால் சுட்டு போட்டாலும் வராது. நீங்க நினைக்கலாம் நம்ம 1000 படிச்சிருக்கலாம். தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. நான் கண்டது என்னன்னால ஒரு 3 வருஷம் ஓரத்துல இருந்து அவங்க சொல்றது எப்படி எப்படி சொல்றாங்க அப்படிங்கறதெல்லாம் படிச்சதுனால அதை வச்சு விருத்தி பண்ணக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் என்னோட திறமை இருந்தது. இல்லைன்னா நானும் வந்து எல்லாரையும் மாதிரி வந்து நான் வந்து ஒரு வெற்றி அடைஞ்சோம்னா ஏன் வெற்றி அடைஞ்சோன்னு கண்டுபிடிச்சிருவேன், ஏன் தோத்தோன்னு கண்டுபிடிச்சிருவேன். வெற்றி அடைவதற்கு என்ன காரணம், தோக்கிறதுக்கு என்ன காரணம், இது ரெண்டும் உங்க கிரக நிலையில் தான். அப்ப அதிர்ஷ்டம் என்பது ஒவ்வொரு கட்டத்திலும் இருக்கிறது. அதிர்ஷ்டம் என்பது ஒவ்வொரு கட்டத்திலும் இருக்கிறது. அந்த அதிர்ஷ்டத்தை வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். அந்த கட்டத்துல வந்து என்ன சொல்ற, பாதங்கள் வந்து நல்லா போட்டு பாதங்களை வந்து என்ன சொல்ற, பாதங்கள் வந்து உள்ளே போடப்பட்ட ஒரு அமைப்பே வந்து எது இருக்குது, என்னது இருக்குது, அந்த கட்டங்கள் 108 9 நட்சத்திரங்கள் வந்து இது போட்டு 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் அதெல்லாம் போட்டு இருக்குது. அதுல 108 பாதங்களுக்கு இருக்குது. இதுல வந்து நம்ம என்ன செய்யணும், அண்டர்லைன் பண்ணி வச்சு அதை எப்பயுமே பார்த்துட்டே இருக்கணும். அதில் நமக்கு கிரகம் இருக்கிறதா, அதை வந்து நம்ம வந்து எப்படி ஆக்டிவேஷன் பண்றது, இதெல்லாம் செஞ்சீங்கன்னு வைங்க, கண்டிப்பாக நீங்கள் வெற்றி விடுவீர்கள். அதுல எல்லாம் எந்த வித பிரச்சனையுமே கிடையாது. நம்ம வந்து அதை வந்து என்ன சொல்லணும், நம்ம ஜோதிடம் என்பது என்ன சொல்லணும், உங்க கைக்குள்ளதான். இந்த 2 கை தான் உங்க கட்டம். இது ராசி கட்டம், இது அம்ச கட்டம், இதுக்குள்ளதான் இருக்கு. இந்த ராசி கட்டத்தை அம்ச கட்டத்தை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்ற புரட்டி பார்க்கும்போது என்ன சொல்றேன்னா வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொல்றானா உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து இல்லாத ஒன்றை அந்த இடத்திற்கு இந்த கிரகங்கள் மூவ் ஆகி வரும்போது கண்டிப்பாக நீங்க வந்து என்ன கேட்ச் பண்றதுக்கு தயாரா இருங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல கொடுத்துட்டு போயிடும். கிரகங்களும் பிரபஞ்சங்களும் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறது 12 லக்கணங்களில் அதிர்ஷ்ட பாதம் இதுதான். இந்த அதிர்ஷ்ட பாதம் தான் பெரிய பெரிய வெற்றிகளை இன்று வரை கொடுத்து இதுல ஒரு கிரகம் ஏதாவது ஒரு தனஸ்தானாதிபதி உட்கார்ந்துருக்காரா, நமக்கு அந்த ஆதிபத்தியம் எல்லாம் கிடையாது. லாபஸ்தானாதிபதி உட்கார்ந்துருக்காரு. எனக்கெல்லாம் லாபஸ்தானாதிபதி வந்து சூரியன், அது சுவாதி 4ஆம் பாதத்துல உட்கார்ந்துருக்காரு. ஏதோ வந்து கடவுள் வந்து என்ன சொன்னா நமக்கு ஒரு லாபத்தை வந்து கொடுத்துருக்கான், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஜோதிடத்துறைக்கு அப்பாற்பட்டு இன்னொரு வயதான காலத்தில் வந்து இன்னொரு வெளியே வரும்போது நமக்கு என்று ஒரு ஆகுதி ஒன்று இருக்கிறது. யாரை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை வந்து அவன் உணர்த்தி இருக்கிறான். அதை வந்து செஞ்சு கொடுத்துட்டான். அதுதான் நம்ம இது. அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய கட்டத்தில் எந்த இடத்துல வந்து மேசம் சிம்மம் தனுசு, அதாவது தர்ம திரிகோணம், அதற்கடுத்து என்ன கர்ம திரிகோணம், அதற்கடுத்து என்ன சொல்றான்னா வந்து இது காமத்திரிகோணம், அதற்கடுத்து மோட்ச திரிகோணம். இதுல எல்லாமே அதிர்ஷ்டங்கள் இருக்கிறது. அதிர்ஷ்டங்கள் இல்லாமலாம் கிடையாது. அதை வந்து நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வெற்றியாளராக கண்டிப்பாக வர முடியும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. பரிச்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, வாழ்க வளமுடன். வணக்கம்.